வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம தொகுத்து பார்த்துருந்தோம். அதுபடி மென்சுரேஷன் அளவீடுகள் வந்து நம்ம டாபிக் பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்க்க போறதுன்னா 5வது டாபிக். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க இந்த பிளேலிஸ்ட் எடுத்து பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் தடிமன் 0.25 சென்டிமீட்டர், அதன் உட்புற ஆரம் 5 சென்டிமீட்டர் எனில் அக்கிணத்தின் வெளிப்புற வலைப்பரப்பு காண்க அப்படின்றாங்க. ஸோ கோலம், உருளை, கூம்பு இந்த மாதிரி கணக்குகள் கேட்டாலே ஷார்ட்கட் என்ன சொன்னேன், எந்த ஆப்ஷன் 11வது வகுப்பு அதான் ஆன்சர் இருக்குன்னு நான் சொன்னாங்க. சப்போஸ் 2 ஆப்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 2 ஆப்ஷன்ல எது 7வது வகுப்பு அது ஆன்சர் இருக்குன்னு சொன்னேன். ஸோ பாருங்க, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எது 11வது வகுப்படுதுன்னு நம்ம பார்ப்போம். 11 ஷார்ட்கட் சொன்னேன். 11வது வகுப்படணும்னா அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கூட்டணும், மீதி இருக்கிற நம்பர் கூட்டணும், ரெண்டையும் கழிச்சோம்னா 0 அல்லது 11 வரணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்து பார்க்குறேன். ஏன் எடுத்து பார்க்குறேன், இது ரெண்டையும் கூட்டுவோம். கூட்டினா 4 4 + 5 9. ஓகேங்களா? 9. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 7. இது ரெண்டையும் கழிச்சாலும் 2ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு 0 வரணும், இல்லைன்னா 11 வரணும். வந்தால் தான் எனக்கு 14 கூட. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பியை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 4 4 + 5 9, 7 + 2 9. இது ரெண்டையும் கழிச்சாலும் 0. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் 14 கூட. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. ஏன் 11வது வகுப்பு இருந்ததுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏன் 11வது வகுப்பு இருந்தோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, அதை பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. பின்வரும் நூற்றில் ஏபிசி என்ற முக்கோணத்தை உருவாக்க முடியாத விவரம் எது அப்படிங்கிறாங்க. சரி, இது வந்து பார்த்தா ஒரு தியரி தான். சரிங்களா? இதுல வந்து எல்லாமே முக்கோணத்தை உருவாக்கும். இந்த மாதிரி ஏபி அதாவது முக்கோணம் இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா? ஏபி வந்து பிசிக்கு ஈக்குவலா இருக்கும், சி இப்படி ஈக்குவலா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது முக்கோணத்துல அமையும். இதுவும் முக்கோணத்துல அமையும். ஆனால் சரிங்களா, இப்போ ஒரு முக்கோணம் இருக்குன்னா இது ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா? இது என்ன சொன்னாலும் இந்த ஆப்ஷன் பியை பாருங்க. அதாவது ஏபின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க, பிசியை 2ஆல பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கணும், அதே மாதிரி சிஏ 3ஆல பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து முக்கோணத்தை அமைக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து தியரி தான், இதை ஞாபகம் வச்சுட்டு கூடாது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். சரிங்களா? ஓகே, தவறான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். 2/r சுற்றளவுள்ள ஒரு வட்டத்தின் பரப்பளவும் சதுரத்தின் பரப்பளவும் சமமெனில் சதுரத்தின் சுற்றளவு என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ 2/r அதோட சுற்றளவு தான். ஆனா அவங்க என்ன, வட்டத்தின் பரப்பளவும் சதுரத்தின் பரப்பளவும் சமம். ஸோ வட்டத்தோட பரப்பளவுன்னா r², சதுரத்தின் பரப்பளவுன்னா a². அவனுக்கு சுற்றளவுனா 4a கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப a கண்டுபிடிச்சு அதை 4ஆல பெருக்கணும். அப்ப a வேணும்னா இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா, அப்ப இது a ஆகும். அப்ப இந்த பக்கம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரி, அப்ப பைக்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது. பை r²க்கு ஸ்கொயர் ரூட்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகும், வெறும் r மட்டும் தான் வரும். ஓகேனா? அப்ப பைக்கு மட்டும் தான் ரூட், r ரூட் கிடையாது. ஓகேனா? அப்ப சுற்றளவு, சதுரத்தின் சுற்றளவு கேட்டிருக்காங்க. சதுரத்தின் சுற்றளவு 4a. அப்ப இந்த பக்கம் 4ஆல பெருக்கணும், இந்த பக்கம் 4ஆல பெருக்கணும். அப்போ 4 × by × r. ஸோ ஆருக்கு ரூட் கிடையாது. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இதை பாருங்க. 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடுபாதையில் உள் சுற்றளவு 440 மீட்டர் ஆகும். வெளிவட்டத்தின் ஆரத்தை காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்னன்னா, இது ஒரு வட்டம் இருக்கு, இதோட சுற்று பாதை ஒன்று இருக்கு. சரிங்களா? 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடுபாதையில், அப்போ இதோட அகலம் வந்து பார்த்தோம்னா 14 மீட்டர். சரிங்களா? ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, உள் சுற்றளவு 440 மீட்டர். அப்போ இதோட சுற்றளவு வேணும்னா 440 மீட்டர்ன்றாங்க. சரிங்களா? அவங்க என்ன கேட்டாங்கன்னா, வெளி வட்டத்தின் ஆரத்தை காண்க. அப்போ வெளிவட்டத்தின் ஆரத்தை இங்க இருந்து சென்ட்ரல் இருந்து இங்க ஃபுல்லா வரும். இதோட ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. இப்போ உள் வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. சுற்றளவு கொடுத்தாங்களா? 2/r. சுற்றளவு என்ன? 2/r. ஸோ உங்க சுற்றளவு கொடுத்துறாங்க அளவு 440. இது உள்வட்டம். உள்வட்டத்தோட சுற்றளவு கொடுத்தாங்க. சுற்றளவு ஃபார்ம்னா 2/r 440. இப்போ r நம்மளுக்கு தேவை. கிளியரா? ஓகேவா? இந்த வட்டத்தோட ஆரத்தையும் இந்த வெளியோட அகலத்தையும் கூட்டிட்டு நான் இருக்கும், மொத்தம் பெரிய வட்டத்தோட ஆரம் கிடைச்சிடும். கிளியர்னா? ஓகே. இப்போ r மட்டும் வேணும்னா மெத்தட் ஆன்சர் கொடுத்தலாம். அதுக்கு முன்னாடி 2 × பையோட வெளியோட 22/7. ஓகேனா? ஈக்குவல் டு 440. ஸோ இப்போ r மட்டும் வேணும்னா 440 இன்ட்டு இந்த 22/7 அந்த போச்சுன்னா 7/22,000 இன்ட்டு இந்த 2 அந்த போச்சுன்னா 1/2 ஆயிடும். இப்போ அடிக்கிறாங்க வச்சுனா பாருங்க. 1 22 22 2 22 440 0. OR 2 7 2 14. சரி, 5 2 20 10 10. சரி, 10 × 7 70. ஸோ அப்போ 70. அப்போ இதோட ஆரம் பார்த்தோம்னா 70. சரியா? ஓகேவா? இந்த வெளியோட இந்த பாதையின் அகலம் பார்த்தோம்னா 14 மீட்டர். ஓகே.
மொத்தம் போது 70 + 14 எவ்வளவு 84 மீட்டர் ஆகும். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இந்த விஷயம் பாருங்க. 88 கிலோமீட்டர் தொலைவை செல்வதற்கு ஒரு சக்கரம் 1000 சுற்றுகள் எடுத்துக்கொள்கிறது. அச்சக்கரத்தின் ஆரம் காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? 88 மீட்டரை சுத்துறதுக்கு எத்தனை சுத்துது? 1000 சுற்று சுத்துது. சரிங்களா? ஸோ 1000 மீட்டர்ன்றது எவ்வளவு? 1000 மீட்டர்ன்றது 1 கிலோமீட்டர். சரிதானே? 1 கிலோமீட்டர். அப்ப இது எவ்வளவு? 88,000 மீட்டர். சரிதானே? 88,000 மீட்டர். ஓகே ஓகே. அப்போ 88,000 மீட்டர் செல்றதுக்கு 1000 சுற்று சுத்துது. ஓகேண்ணா? 88,000 மீட்டர் செல்றதுக்கு எவ்வளவு? 1000 சுற்று சுத்துது. அப்போ ஒரு சுற்றுக்கு எவ்வளவு தூரம் போகும்? ஓகேனா? இப்ப டிவைட் பை 1000 வகுத்தலாமா? அப்போ 1000 வகுத்தால வகுக்கிறதுக்கு 88 கிடைக்கும். ஸோ 88 பார்த்தோன்னா ஒரு சக்கரம் ஒரு சுற்று சுத்துறதுக்கு அது 88. ஓகேண்ணா? ஒரு சுற்றுக்கு 88 மீட்டர் போகும். அப்போ ஒரு சுற்றுக்கு 88 மீட்டர் போச்சுன்னா இப்போ இந்த வட்டத்தின் சுற்றளவு எவ்வளவுனா 88 மீட்டர். கிளியரா? ஓகேவா? ஓகே. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2/r. இவங்க சக்கரத்தின் ஆரம் தான் கேட்டாங்க. ஸோ வட்டத்தோட சுற்றளவு எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 88 கண்டுபிடிச்சோம். அப்போ 88. அப்போ 2 × 22/7 × r = 88. இப்போ r தான் தேவை, வட்டத்தோட ஆரம் தான் தேவை. 88 × 22/7 அந்த ஊசி நாங்கள் தலையெல்லாம் வரும். இப்போ 7/22 இன்ட்டு இது 2 அந்த ஊசி நாங்கள் 1/2 ஆயிடும். 1/2. ஸோ பாருங்க, 1 22 22 4 22 88. இப்போ ஓவர் 2 2 4 விட அடிக்க முடியாது. அப்போ 2 × 7 எவ்வளவு? 14. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். அதே மாதிரி மாடல் தான். சரிங்களா? ஓகே பாருங்க. ஒரு மகிழுந்தின் சக்கரம் 66 மீட்டர் தொலைவை கடக்க 20 சுற்றுகள் சுற்றினால் அச்சக்கரத்தின் விட்டம் டேஷ் மீட்டர் ஆகும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ 66 மீட்டர் கடக்க எத்தனை சுற்று சுத்துது? 20 சுற்று சுத்துது. அப்போ ஒரு சுற்றுன்னு பொழுது நான் 20ஆல நம்ம ஊத்தரலாம். கிளியர் தானே? ஓகேவா? இப்போ இதை நான் 2ஆல் அடிக்கிறேன். 2ஆல் அடிச்சா 10 2 20, இது 33. ஸோ இது 10ஆல் ஊத்தால 3.3 கிடைக்கும். ஸோ 3.3 என்னன்னா ஒரு சுற்று, ஒரு வட்டத்தோட ஒரு சுற்று சுற்றுனா 3.3 மீட்டர் போகும். அப்போ அந்த வட்டத்தின் சுற்றளவுனா 3.3. கிளியர் தானே? ஓகே. இப்போ வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2/r. ஸோ 2/r வட்டத்தின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 3.3. அப்போ 2 × 22/7 × 6 தான் தெரியாது, 6ன்னு வச்சுருவோம். ஓகே தானே? ஓகே. இப்போ 33 எப்படி எழுதிக்கலாம்? 3.3 எப்படி எழுதலாம்? 33 × 10 எழுதிக்கலாமா? ஏன்னா மேலங்கிலே 10ஆல் பிரிக்கிறேன். இப்போ 6 தான் நம்மளுக்கு தேவை, மீதி எல்லாம் அந்த சைடு கொண்டு போவோம். ஓகே. 33 × 10 இன்ட்டு என்னாகும்? 7 மேலே 22 கீழே வந்துடும் இன்ட்டு 1/2. சரிதானே? இப்போ பாருங்க, 2 11 இருக்கும், இதில் 3 11 இருக்கும். வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். சரிதானே? அப்போ 3 21 21 கீழே பிரிக்கிறோம். 10 × 2 20 40. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. 40. அடுத்த நாள் தான் +2 படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் 40ஆல் வகுக்க போகிறேன். இப்போ 40 24 வகுப்புறது, அதனால பண்ணிக்கலாம், அதில் புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துக்கலாம். சரிதானே? ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இதில் 10 நாள் இருக்குமா? சரிதானே? இது 40ஆல் அடிச்சோம்னா 5 5 40 200. ஸோ 5 40 எவ்வளவு? 200. மீதி எவ்வளவு? 10 இருக்கு. சரியா? ஓகே. இந்த 10 40ஆல் வகுப்புறது, அதை 0 சேர்த்துடலாம். இதில் வந்து பார்த்தோம்னா 2 40 நம்மளுக்கு 80. மீதி அளவு 20 இருக்கும். இப்போ இதில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற 5 40 இருக்குமா? 5 40 80. சரி, அப்போ 5. அப்போ 0.525 கிடைக்கும். ஓகே. இது வந்து பார்த்தா நமக்கு என்னது? ஆரம். கிளியரா? அப்போ விட்டம்ன்றது என்னன்னா ஆரத்தை 2ஆல் பிரிக்கிறது அது விட்டம். ஓகேனா? அப்போ 2ஆல நம்ம பிரிக்கணும். இப்போ 5.25 என்ன பண்ணலாம்? இன்னொரு 5.25 கூட்டிக்கணும். சரி 0.525 0.525. ஸோ கூட்டினா 10, மீதி 1 5, இதில் கூட்டினா 10க்கு 0.1. ஸோ இப்போ 1.05 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஓகேவா? வகுக்கிறது மட்டும் கரெக்டாக வகுத்துடலாம். ஆரம் இவங்க கேட்டது விட்டம் கேட்டாங்க. போன சம்பளம் வந்து ஆரம் தான் கேட்டாங்க. ஸோ ஆரத்தை வச்சுக்கலாம். விட்டம்ன்றனால 2 ஆரம் சேர்ந்து ஒரு விட்டம். ஸோ அதனால் நான் 2 தடவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு சரிவகத்தின் உயரம் மற்றும் பரப்பு முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 32 சென்டிமீட்டர். அந்த சரிவகத்தின் ஒரு இணை பக்கத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு இணை பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு
சரிங்களா? ஓகே. ஸோ சரிவகத்துல பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா half into a plus b into h. சரிங்களா? ஓகே. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். சரி, இதோட பரப்பளவும் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு 102ன்னு கொடுத்தாங்க. சரியா? ஓகே. இதில் கொடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணிடுவோம். 1/2 ஏ வந்து விட்டுறாங்க, ஒரு பக்கம் கொடுத்துறாங்க, எவ்வளவு 8ன்னு கொடுத்துறாங்க. ப்ளஸ் பி வந்து என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? அப்போ பின்னு வச்சுக்குவோம். ஹைட் கொடுத்துறாங்க, ஹைட் எவ்வளோனா 12 ஈக்குவல் டு 102. இப்போ 8b அப்படியே வச்சுக்கோம். ஓகேங்களா? 8b அப்படியே வச்சுக்கோம். சரிங்களா? ஓகே. இந்த பக்கம் 102 இருக்கா, இந்த 12 தான் வச்சுனா பக்கத்தில் 12, இந்த 2 அந்த வச்சுனா தலையில 2 வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம அடிக்கிறாண்டு அடிச்சுக்கலாம். இல்லை 3 அடிக்கலாம். 4 3 12, இதுல 3 3 9, மீதி 1 4 3 12. சரிங்களா? 3 3 9, மீதி 1 4 3 12. மறுபடியும் ஆகலாம், 4 2 அடிக்கலாம். 2 4, ஓரன் 2, மீதி 1 7 2 14. அடுத்து ஓரன் 2, ஓரன் 2. வேற அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணி 17 கிடைக்குமா? 8 plus b is equal to 17 கிடைக்கும். அப்ப b is equal to என்ன? 8 அந்த வகுச்சுனா மைனஸ் ஆயிடும். சரிதானே? அப்போ 8 அந்த வகுச்சுனா மைனஸ் ஆச்சுனா எவ்வளவு கிடைக்கும்? b வந்து 9 கிடைக்குமா? அப்போ இன்னொரு பக்கத்தின் நீளம் பார்த்தா இணை பக்கத்தின் நீளம் பார்த்தா 9 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் b is correct. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டத்தின் அளவு 17 சென்டிமீட்டர் ஆகவும் அதன் சுற்றளவு 46 சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அதன் பரப்பளவு காண்க அப்படின்றாங்க. ஸோ மூளை விட்டம் கொடுத்துட்டாங்க, மூளை விட்டம் 17 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க, அதோட சுற்றளவு 46 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா அதோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறாங்க. சரி, மூளை விட்ட ஃபார்முலா d ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது எவ்வளவு 17 கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே. இப்போ நல்லா பாருங்க, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் நம்ம கேன்சல் பண்ணோம்ல, அப்ப ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். இந்த பக்கம் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ 17 ஸ்கொயர் எவ்வளவுன்னு பாருங்க. 17 × 17 7 49 9, மீதி 4, 1 7 11, 7 1. ஸோ 9 8 2 289. 289. சரிங்களா? அப்போ எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 289. சரி, நம்மளுக்கு a plus b the whole square ஃபார்முலா தெரியும்ல? என்ன? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகேதானே? ஸோ அந்த ஃபார்மேட்ல நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ l plus b the whole square equal to என்ன? l ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2lb. சரிதானே? ஓகேவா? ஓகே. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா அதன் சுற்றளவு. சரிங்களா? l ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் நம்மளுக்கு எவ்வளவு தெரியும்? சரிதானங்க? l ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் எவ்வளவு? l ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் எவ்வளவு? 289 பிளஸ் 2lb. ஏன்னா அதுதான் பரப்பளவு தான் கேட்டுருங்க. இப்போ lb என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஓகே. இங்கிட்டு l plus b the whole square. நல்லா கவனிங்க, சுற்றளவு என்ன? 2 × l plus b எவ்வளவு? 46. அப்போ l plus b எவ்வளவு இருக்கும்? 46. இந்த 2 தொகுதியும் டிவைட் பை 2 அடிச்ச அளவு 23 கிடைக்கும். அப்போ l plus b எவ்வளவு? 23. அப்போ l plus b க்கு 23 ஸ்கொயர் பண்ணலாமா? 23 ஸ்கொயர். கிளியரா? ஓகே. இப்போ 23 ஸ்கொயர் ஆகும்னு பார்ப்போம். 23 × 23 9 6 6 4. ஸோ 9 12 2 மீதி 1 529. இது வந்து பார்த்தோன்னா 529 ஈக்குவல் டு 289 பிளஸ் 2lb. நம்மளுக்கு lb தான் தேவை, ஏன்னா பரப்பளவு தானே கேட்டுருங்க. lb தான் நம்மளுக்கு தேவை. மீதி எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துருவோம். சரிண்ணா? இது இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா எப்பவுமே மைனஸ் ஆயிடுமா? அப்போ 529 மைனஸ் 289. சரிதானே? இப்போ என்ன கிடைக்கும்? 0. இது 12. 12 8 போச்சுன்னா 4. இங்க 4 4 2 போச்சுன்னா 2. ஸோ 240 கிடைக்கும். அப்போ 240 ஈக்குவல் டு 2lb. நம்மளுக்கு lb மட்டும் தான் தேவை. ஏன்னா அந்த 2 இந்த பக்கம் வச்சுன்னா பக்கத்தில் ஆயிரும். அப்போ 240 டிவைட் பை 2 அடிச்ச அளவு 120 அப்படின்னு இருக்கும். அப்போ l × b எவ்வளவு? 120ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் a is correct. கிளியரா? ஏன்னா பரப்பளவு l × b. ஓகேனா? l × b கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்மேட் நம்ம பண்ணி ஆகணும். ஓகேனா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு விளையாட்டு தொடர் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர் 80 மீட்டர் திரளில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு 5 வீதமாகும் மொத்த செலவை காண்க. ஸோ இதோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம தானே, அதாவது சிமெண்ட் பூசுறதுக்கு ஒரு செங்கோண முக்கோணத்து வடிவில் இருக்கு. அந்த செங்கோண முக்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் அவங்க, இது ஒரு செங்கோண முக்கோணம். சரிங்களா? இந்த செங்கோண முக்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் ஒரு 50 மீட்டர், இன்னொன்னு திடல் தாங்கும் பக்கம். செங்கோண முக்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர் 80 மீட்டர் திடலில் சிமெண்ட் உள்ளது. அப்போ இது வந்து 80 மீட்டர், இது 50 மீட்டர்.
சரிங்களா? அப்போ இது வந்து என்னது, இந்த கர்ணம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. ஏன்னா நல்லா பண்ணுங்க, சதுர மீட்டருக்கு எவ்வளவு சதுர மீட்டர் சதுர மீட்டருக்கு 5 வீதம். அப்போ இதோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? பரப்பளவுனா ஆஃப் பிஹெச். சரிங்களா? அப்போ 1/2 இன்ட்டு பின்றது 80 இன்ட்டு 50 எவ்வளவு, 2 இது 40. ஸோ 2 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், 20, 2000 கிடைக்குமா? 2000 கிடைக்கும். ஓகேவா? அவங்க என்ன கேட்டுருக்காங்க, ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆகுது, 5 ரூபா ஆகுது. மொத்தம் எத்தனை சதுர மீட்டர், 2000 சதுர மீட்டர். அப்போ 5 இன்ட்டு 2000 எவ்வளவு, மொத்த செலவு 10,000 ரூபாய் ஆகும். சரிதானே? ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த பாருங்க, அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் 70 மீட்டர். அதற்கு சுற்றுவெளி அமைக்க ஒரு சதுர மீட்டருக்கு 12 வீதம் என்ன ஆகும், செலவாகும்ன்றாங்க. சரிங்களா? ஸோ அரைவட்டத்தின் பரப்பளவு, சரி சுற்றளவு பார்த்தோன்னா உங்களுக்கு வட்ட, இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு அரைவட்ட, இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் 70 மீட்டர். அதற்கு சுற்றுவெளி அமைக்க ஒரு மீட்டருக்கு 12 வீதமாகும் என்ன செலவாகும் அப்படின்றாங்க. ஸோ அரைவட்டத்தின் சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ சுற்றளவு ஃபார்முலா என்னன்னா πr + 2r. ஓகேங்களா? சரியா? ஓகே. இல்லைன்னா இது எப்படி எழுதிக்கலாம், இந்த பை இருக்கட்டும், ஆரை வந்து காமன் வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகும், r + 2 r இன்ட்டு π + 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போ r என்ன, இதோட விட்டம் பார்த்தா 70 சென்டிமீட்டர், 70 மீட்டர் அப்படின்றாங்க. இப்போ 70னா அதோட பாதி அளவு ஆரம். ஓகே, அப்போ 35 பிராக்கெட்ல என்னது 22/7 + 2. சரிதானா? ஓகே. இப்போதான் இதை வச்சு பெருக்கி மேலே கூட்டணுமா? கிளியரா? அப்போ 14 ஒரு 2 22. சரிங்களா? 35 இன்ட்டு 14 ஒரு 22 36 ஆயிடுமா? 36. சரிதானே? 14 22 36/7. இப்போ 7 5 35. நேரம் அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ நம்மளாம் ரெண்டையும் பெருக்க வேண்டாம். ஸோ 5 இன்ட்டு 36. சரிங்களா? 36 என்ன 5 5000 30 மீதி 3 15 18 180 சதுர மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? சதுர அடி. சரி, மீட்டர் சுற்றளவு தானே, அப்போ 180 மீட்டர் அதோட சுற்றளவு. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மீட்டருக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 12 ரூபா ஆகுதுன்றாங்க. ஓகேனா? அப்போ 180 12 பெருக்கலாம். அப்போ 0 16 6 மீதி 1 1 2 2 3 இந்த 0 8 1. ஸோ 0 6 11 1 மீதி 1. ஸோ 2160 ரூபா ஆகும் மொத்த செலவு. ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதை பாருங்க, 4 சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டம் 10 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தினுள் உள்ள போது இரு மையங்களுக்கு இடையே இருக்க அதிகபட்ச தூரம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ஓகே. 4 சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டம் ஒண்ணு, 10 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தினுள் உள் இருக்குன்றாங்க. அப்படி இரு மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன, நான் கிளியரா சொல்லணும்னா இதோட விட்டம் எவ்வளவு, விட்டம் வந்து 4 சென்டிமீட்டர், இது ஆரம் அளவு 2 சென்டிமீட்டர். அப்போ இது ஒரு வட்டம், 2 சென்டிமீட்டர் ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சென்டர். சரிங்களா? இதோட 2 சென்டிமீட்டர் ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா 10 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்துக்குள்ள, இப்போ இன்னொரு வட்டம் இருக்கு, இதுல இதோட விட்டம் பார்த்தோம்னா 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்துக்குள்ள வட்டம் இருக்குன்றாங்க. இப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 மையங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதோட மையம் இதோட சென்டர் இருக்கும், பெரிய வட்டத்தோட சென்டர் இருக்கும், சின்ன வட்டத்தோட சென்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சென்டர் இங்க இருக்குன்னு வச்சுக்கோம், இங்க ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோம், இதோட சென்டர் இருக்கு. இப்போ இந்த 2 மையங்களுக்கு இடையான வித்தியாசம் எவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க, அதிகபட்சமா. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இப்போ பெரிய வட்டம் இதோட ஆரம் பார்த்தோன்னா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இன்னொரு வட்டம் வரைய போறேன்னா இந்த இடத்துல வரைய வச்சுக்கோங்க, அதிகபட்சம் இந்த இடத்துல வரைய. இதோட ஆரம் பார்த்தோம்னா 2 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ அதிகபட்சம், இப்போ டிஸ்டன்ஸ், அதிகபட்ச டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருதுன்னா இதுக்கு பாருங்க, இங்க இருந்து இது ஃபுல்லா 10 சென்டிமீட்டர். அப்ப இது ஒரு 2 சென்டிமீட்டர், அப்ப இதோட இருக்கும் 8 சென்டிமீட்டர் இருக்கும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி கணக்குகள் கேட்டாலே நான் இது 2 கழிச்சிருங்க, 2 ஆரத்தையும் கழிச்சிருங்க, அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 8. கிளியரா? உங்களுக்கு புரியுறதுக்காக ப்ராக்டிக்கலா நான் சொன்னேன் நான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இதை பாருங்க, ஒரு முக்கோணத்தின் முனைகள் 1,1 3,1 1,3 என்ன, அதன் பரப்பளவின் பாதி என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி புள்ளியில கொடுத்த பரப்பளவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா x1 into y2 minus y3 plus x2 y3 minus y1 plus x3 y1 minus y2. ஸோ இது ஃபார்முலா டிவைடட் பை இந்த இதெல்லாம் நம்ம போடணும். ஓகேங்களா? அப்போ இது x1 இது y1 இது x2 y2
இது x3 இது y3 அப்படியே போடுறாங்க. இதில் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். x1 அளவு 1 1 ப்ராக்கெட் y2ன்றது 1 1 மைனஸ் y3 அளவு 3 ப்ளஸ் x2 அளவு 3 y3 அளவு 3 மைனஸ் y1 அளவு 1 சரிதானே? ஓகே, அடுத்து ப்ளஸ் x3 அளவு 1 y1ன்றது 1 மைனஸ் y2ன்றது அளவு 1 சரியா? டிவைடட் பை 2 ஓகேண்ணா? இப்போ நமக்கு அது பண்ணிடுவோம். ஸோ பாருங்க, இது ரெண்டு கழிச்சா அளவு -1 ஓகேண்ணா? -1 இன்ட்டு 1 சரி, இது ரெண்டு கழிச்சா -2 இன்ட்டு 1 -2 ஓகேண்ணா? ஓகே, அடுத்து ப்ளஸ் இது ரெண்டு கழிச்சா +2 ஓகேண்ணா? +2 2 இன்ட்டு 3 6 அப்போ 6 டிவைட் பை ஏன்னா +6 டிவைட் பை இது வந்து 0 ஆகிடும். 0 இன்ட்டு 1 0 தான். ஸோ அதனால் அதை விட வச்சுக்கலாம். டிவைட் பை 2 ஸோ ஆன்சர் கிடைக்கும். அது ரெண்டு கழிச்சா 4/2 ஸோ அடிச்சா கிடைக்கும் 2 கிடைக்கும். ஸோ இதில் பதப்பாளர்கள் பார்த்தோம்னா 2 அவங்க என்ன கேட்டாங்கன்னா பதப்பாளர்கள் பாதியை காண்க. அப்போ 2 பாதி அளவு 1. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இதேதான் 0,0 4,0 4,6 என்ற புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு. சரி, எப்பயுமே ஒரு ஃபார்மேட் தான். சரிங்களா? இது x1 இது y1 இது x2 y2 இது x3 y3 கொடுக்கலாமா? ஸோ ஃபார்முலா என்ன? x1 இன்ட்டு y2 மைனஸ் y3 பிளஸ் x2 இன்ட்டு y3 மைனஸ் y1 பிளஸ் x3 இன்ட்டு y1 மைனஸ் y2 இதில் அப்ளை பண்ணலாமா? டிவைடட் பை 2 சரிதானே? இதில் அப்ளை பண்ணிடலாமா? ஸோ பாருங்க, x1 அளவு 0 இன்ட்டு y2 அளவு 0 மைனஸ் y3 அளவு 6 கிளியர் தானே? ஓகேவா? ப்ளஸ் அடுத்து x2 அளவு 4 அடுத்து y3 சரிதானே? y3 அளவு 6 மைனஸ் y1 அளவு 0 அடுத்து x3 அளவு 4 இன்ட்டு y1 அளவு 0 மைனஸ் y2 அளவு 0 சரியா? டிவைடட் பை இப்போ நம்ம சொல்கிறதா சொல்லிடுவோம் சரியா? ஓகே, பாருங்க, இது -6 0வில் இருக்குன்னா என்ன கிடைக்கும்? இது 0 ஆயிடும். டோட்டலாகவே இதுனா கொஞ்சம் 0 ஆயிடும். அடுத்து இங்கே இது இந்த 2 இங்கே வரணும் சரியா? இங்கே இதில் 6ல் 0 போச்சுன்னா 6 தான். 6 இன்ட்டு 4 24 அடுத்து ப்ளஸ் 0 மைனஸ் 0 இன்ட்டு 4 0 ஓகேண்ணா? டிவைடட் பை இங்கே 2 ஸோ ஆன்சர் கிடைக்கும் 2 12 24 ஸோ ஆன்சர் கிடைக்கும் 12 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சேம் கொஷின் தான் சரிங்களா? சேம் கொஷினாக பார்த்துங்க. 0,0 இல்லை, இதில் வேற எந்த நம்பர் மேலே அதே மாடல் தான் சரிங்களா? ஓகே, இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு சரிதானே? முக்கோணத்தின் பரப்பளவு என்ன சொன்னோம்? x2 x1 இன்ட்டு நத்திங் y2 மைனஸ் y1 சரி y3 ப்ளஸ் x2 y3 மைனஸ் y1 ப்ளஸ் x3 y1 மைனஸ் y2 டிவைடட் பை 2 இதில் அப்ளை பண்ணிடலாமா? இது x1 y1 x2 y2 x3 y3 சரியா? இதில் அப்ளை பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் x1 என்ன 0 சரிங்களா? 0 வச்சு எதை மல்டிபிள் பண்ணால் இதனால் 0 ஆகிடும். அதனால 0 வச்சுக்கிறேன். நான் அப்ளை பண்ணல. அடுத்து ப்ளஸ் x2 அளவு 3 y3 அளவு 2 மைனஸ் y1 அளவு 0 சரிண்ணா? ப்ளஸ் x3 வந்து 0. ஸோ 0 வச்சு எதை மல்டிபிள் பண்ணால் நினைக்கும் 0 தான் வரும். ஸோ அதனால் அப்படியே விட்டுருவேன். கிளியர் தானே? இப்போ இது எனக்கு 0 ஆகிடும். டிவைடட் பை 2 கிளியராக புரிஞ்சுது ஏன் 0 ஆயிடுச்சுன்னு? ஏன்னா 0 வச்சு எதை மல்டிபிள் பண்ணால் இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும் சரிதானே? ஓகே, இப்போ இருக்கிறது என்ன? 2 மைனஸ் 0 2 இன்ட்டு 3 6/2 ஸோ அடிச்சா கிடைக்கும் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் பாருங்க மைனஸில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா மைனஸ் வேல்யூ தான் கரெக்டாக போடணும். ஓகேனா? ஏன்னா ப்ளஸ் மைனஸ் எடுத்து பண்ணால் அவ்வளோ மிஸ்டேக் பண்ணிடுவோம் சரியா? ஓகே, அதனால கரெக்டாக போடணும். ஓகேனா? இது x1 இது y1 x2 y2 x3 y3 ஸோ ஃபார்முலா என்ன? x1 அளவு 1 y2 மைனஸ் y1 சரி y2 மைனஸ் y3 ஓகேனா? y2 அளவு 4 மைனஸ் y3 அளவு -6 சரிதானே? கிளியரா? நான் மைனஸ் கரெக்டாக போடணும். ஓகேனா? அடுத்து ப்ளஸ்
x2 அளவு -3. அப்போ இது வந்து பிளஸ் போடுறதுனால தான் -3 போடலாமா? இது பிளஸ் கிடையாது, -3 இன்ட்டு y3 மைனஸ் y1. y3 அளவு -6 மைனஸ் y1 அளவு 2. அடுத்து பிளஸ் x3 அளவு -5. ஸோ -5 நான் போடுறேன். இன்ட்டு என்ன கிடைக்கும்? y1 மைனஸ் y2. சரி, y1 வந்து 2 மைனஸ் y2ன்றது +4. அப்போ -4 ஆகிடும். டிவைடட் பை, சரியா? இதில் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். பாருங்க, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4 + 6 10ன்னு வரும். 10 × 1 10. அடுத்து பாருங்க, -8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போது 3 × 8 24 ப்ளஸ் 24. இங்கே 2 கழிச்சா -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் I2 10. அப்போ ப்ளஸ் 10 டிவைடட் பை 2. சரிங்களா? இப்போ 2 கூட்டினா 20 44. 44 டிவைடட் பை 2 அது அடிச்சா வரைக்கும் 22 கிடைக்கும். ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அது சேம் மாடல் தான். இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். 0,2,0. ஸோ இந்த கணக்கு நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த கணக்கு நம்ம பார்க்கலாம். 0,3 3,0. ஸோ ஓகே, இந்த கணக்கு நம்ம பார்க்கல. ஸோ பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது. இது x1, இது y1, இது x2, y2, x3, y3. ஸோ ஃபார்முலா என்ன? x1 இன்ட்டு y2 மைனஸ் y3. ஓகே, இப்போ x1 என்ன? 0. ஸோ 0 வச்சு மல்டிபிள் பண்ணால் வரைக்கும் எல்லாமே 0 ஆகிடும். அதனால் ப்ளஸ் அடுத்து நான் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அடுத்து x2 அளவு 2 ப்ராக்கெட் என்ன கிடைக்கும்? y3 மைனஸ் y1. y3 மைனஸ் y1 அளவு y3 அளவு 2 மைனஸ் y1 அளவு 0. அடுத்து ப்ளஸ் நெக்ஸ்ட்டு y3 அளவு 0. ஸோ 0 வச்சு எதை பிறகுனா கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். சரிங்களா? டிவைட் பை 2. சரியா? ஓகே, இப்போது பாருங்கள், அதில் 0 இது 2 கழிச்சா 4 தான் கிடைக்கும். எல்லாமே 0 ஆகிடும். இப்போ 4/2 அடித்தாலும் கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கரெக்டாக மட்டும் அப்ளை பண்ணணும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? கரெக்டாக அப்ளை பண்ணுறது மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு வெள்ளி கம்பி வட்டமாக்கப்பட்டு வளைக்கப்பட்டு ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் பொழுது அதனுள் அடைபடும் பகுதியின் பரப்பு 484 சதுர மீட்டர். அதே வெள்ளி கம்பியை வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் விட்டம் என்ன அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு கம்பி இருக்கு. இந்த கம்பி என்ன பண்றாங்க? சதுரமா வளைக்கிறாங்க. சதுரமா வளைச்சோம்னா அதுக்குள்ள இருக்க பரப்பளவு 484. கிளியருங்களா? சரி, ஓகே. இப்போ அந்த கம்பியை நேர நீட்டினா எவ்வளோ வரும்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் வட்டத்தின் சதுரத்தின் சதுரம் தான் வளைக்கிறாங்க. சதுரத்தின் பரப்பளவு என்ன? a². சரியா? இதுதான் 484. சரியா? ஓகே, இப்போ ஏ எவ்வளோ இருக்கும்? 22 இருக்கும். சரி, ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்ல. பாருங்க, 22 × 22 எவ்வளவு? 4 4 4 4 எவ்வளவு? 484 வருமா? அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 422. சரி, 484 ஸ்கொயர் ரூட்னா 22. அப்போ ஏ வந்து 22னா இது 22 இருக்கும், இது 22 இருக்கும், இது 22 இருக்கும், இப்போ இது 22 இருக்கும். அப்போ சுற்றளவுன்றது 4a. சரிதானே? அப்போ 4 × 22 கிளியர் தானே? 4 × 22 எவ்வளவு? 88. அப்போ இதோட சுற்றளவு பார்த்தோம்னா 88 மீட்டர். ஓகேங்களா? அப்போ இந்த கம்பியை நான் நேரம் நீட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 88 மீட்டர். இதே கம்பியை நான் வட்டமாக வளைக்கிறேன். இப்படிதான் சொல்றாங்க, வட்டத்தை வட்டமாக வளைச்சா. அப்போ இதே கம்பியை வட்டமாக வளைச்சா அதோட சுற்றளவு, வட்டத்தின் சுற்றளவு 88 மீட்டர் தான். சரிதானே? அப்போனா வட்டத்தோட விட்டம் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ வட்டத்தோட பரப்ப சுற்றளவு என்ன? 2/r. 2/r தான் எவ்வளோ கொடுத்தாங்க? 88 கொடுத்தாங்க. சரிங்களா? அதோட விட்டம் தான் கேட்குறாங்க. அப்போ ஆரம் கண்டுபிடிச்சு அதனால 2ஆல் பிரிக்கிட்டா ஒரு விட்டம் கிடைக்கும். அப்போ 2 × 22/7 × r = 88. அப்போ r மட்டும் நம்மளுக்கு தேவை. 88 இந்த பக்கம் இருக்கும். இந்த 22/7 போச்சுன்னா 7/22 இந்த 2 வந்துச்சுன்னா 1/2. 1 22 22 4 22 88. இப்போ ஓவர் 2 2 4. அப்போ r = 2 × 7 14. ஸோ அப்போ r = 14னா டி, அதாவது விட்டம். அப்போ 2 ஆரம் சேர்ந்து ஒரு விட்டம். அப்போ 2ஆல் பிறகு 28. ஸோ அப்போ அது ஆன்சர் வந்து பார்த்தா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 28. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி சேம் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் மட்டும் வேறு. ஒரு வெள்ளிக்கம்பியை வளைத்து ஒரு சதுரமாக மாற்றப்படும் பொழுது சதுரத்தின் பரப்பளவு 121 சதுர சென்டிமீட்டர். அதே கம்பியை வளைத்து ஒரு வட்டமாக மாற்றினால் வட்டத்தின் ஆரம் என்ன? போன சொன்ன வட்டத்தின் விட்டம், இந்த வட்டத்தின் ஆரம் கேட்குறாங்க. அப்படிதான். சரிங்களா? ஓகே, இப்போ சதுரத்தின் பரப்பளவு என்ன? a².
அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க சதுரத்தின் பரப்பளவு 121ன்றாங்க. அதாவது ஒரு கம்பியை என்ன பண்ணுறாங்க, சதுரமாக வளைக்கிறாங்க. கிளியரா? ஓகே. அப்போ ஏ என்ன 11 இருக்கும். அதாவது 121 ஸ்கொயர் தானே 11. அப்போ இது 11, இது 11, இது 11, இது 11. அப்போது 4A எவ்வளவு? 4Aன்றது 44 இருக்கும். கிளியர் தானே? 44. அப்போ இந்த கம்பியை சதுரமாக வளைச்சா 44. இது மொத்தமாக சுற்றி அளந்தாலும் ஒரு 44 வருது. இது 4 பக்கம் கூடினாலும் 44. இதே கம்பியை நேரம் நீட்டினா அதே 44 தான் இருக்கும். ஓகே. இதே கம்பியை வட்டமாக வளைச்சா வட்டத்தின் சுற்றளவு அளவுக்கு 44 இருக்கும். கிளியரா? அப்போ வட்டத்தின் சுற்றளவு என்ன? 2/r. ஸோ வட்டத்தின் சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளோ தெரியும்? 44 தெரியும். அப்போது 2 × 22/7 × r = 44. நமக்கு 6 தான் தெரியும். 6 மட்டும் மற்றெல்லாம் அந்த சைடு கொடுக்கலாமா? அப்போ r = 44 × 22/7 போச்சுன்னா 7/22 × 2 என்ன வச்சுன்னா 1/2. 4 22 22 2 22 44. ஓவர் 2 ஓவர் 2. அப்போ r = எவ்வளோ கிடைக்கும்? 7 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 7 இஸ் கரெக்ட். கிளியரா? நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்துடும். இப்போ இந்த சம் சரியா? ஓகே. இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கிராஃபாக போட்டால் ரொம்ப ஈஸி. சரிங்களா? அது வந்து இது முன்னாடி இதே மாதிரி 3 புள்ளி கொடுத்துட்டு அதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன ஒன்று கேட்டாங்கன்னா சுற்றுவட்ட மையம் அது. சரி, அது முக்கோணத்தை யூஸ் பண்ணி ஒரு சுற்றுவட்ட மையம் இருந்தால் அதாவது சுற்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கோணம் இருக்குது. சுற்றுவட்ட மையம் வந்து ஒரு வட்டம் வரதுன்னா இந்த வட்டத்தோட சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். கிளியரா? ஓகே. இப்போ நம்ம கிராஃப் யூஸ் பண்ணி இந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. பாருங்க, இது எக்ஸு, இது ஒய். சரிங்களா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரிண்ணா? இது 1 2 3 4 1 2 3 4 அப்படி வச்சுக்கிறேன். இப்போ பாயிண்ட் குறிக்க போகிறோம். எக்ஸில் 4,2. அப்போ இது எக்ஸு, இது ஒய். எக்ஸில் 4, ஒய்யில் 2. எக்ஸில் 4, ஒய்யில் 2. அப்போ எங்கே வரும்? இதுக்கு நேரம் வருமா? இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். கிளியரா? ஓகே. அடுத்து 3,3. எக்ஸில் 3, ஒய்யில் 3. எக்ஸில் 3, ஒய்யில் 3. இப்போ இந்த 3க்கு நேரம், இந்த 3க்கு நேரம் இங்கே வந்துருமா? இங்கே வரும். கிளியரா? ஓகே. அடுத்து 2,2. எக்ஸில் 2, ஒய்யில் 2. அப்போ இங்கே வரும். அப்போ இது ஒரு முக்கோணமாக இணைக்கிறேன். இந்த முக்கோணமாக இணைச்சிடறேன். சரிங்களா? இப்போ நான் இதுக்கு ஒரு புள்ளி வரைகிறேன். சரிங்களா? இப்போ இது முக்கோணமாக அந்த முக்கோணத்தை ஒரு வட்டம் வரைகிறேன். இதை சுற்றுவட்டமாக தானே கேட்குறாங்க. இப்போது ஒரு வட்டம் வரைகிறேன். வட்டம் வரைஞ்சேன்னா அந்த வட்டத்தோட சென்டர் தோராயமாக என்ன இருக்குமா? இந்த இடத்துல இருக்கும். கிளியர் தானே? இந்த இடத்துல இருக்கும். வட்டத்தோட சென்டர் தோராயமாக இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். அப்போ இதுக்கு நேரம் என்ன இருக்குது? 3. இதுக்கு நேரம் என்ன இருக்குது? 2. அப்போது எக்ஸில் 3, ஒய்யில் 2. ஓகே. நான் எக்ஸில் 3, ஒய்யில் 2. ஸோ ஆன்சர் 3,2. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியரா? ஸோ இந்த மாதிரி லாஜிக்காக நம்ம கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சேம் மாடல் தான். சுற்றுவட்ட மையம். சரியா? சுற்றுவட்ட மையம் என்ன கொடுத்துறாங்க? 3 புள்ளி கொடுத்துறாங்களா? சரி, இது எக்ஸ், இது எக்ஸ், இது ஒய்ன்னு போடுறேன். 1 2 3 4 1 2 3 4. சரிங்களா? இப்போ 0,0 0,0ன்னு இங்கே தான். இதுதான் என்னது? இப்போ முதல் புள்ளி. ரெண்டாவது 0,4. எக்ஸில் 0, ஒய்யில் 4. இப்போ எக்ஸில் 0, ஒய்யில் 4ன்னு இங்கே இருக்கும் புள்ளி. சரிண்ணா? அடுத்து 4,0. சரியா? எக்ஸில் 0, சரி, எக்ஸில் 4, ஒய்யில் 0. இப்போ ஒய்யில் 0, எக்ஸில் 4ன்னு இங்கே இருக்கும். இப்போ இது ஒரு முக்கோணம். கிளியரா? ஓகேவா? சரி, ஓகே. இப்போது அதை சுற்றுவட்ட மையம் எங்கேன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது இது ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இதோட சர்க்கிள் வரைகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதோட சென்டர் பாயிண்ட் தோராயமாக எங்கே இருக்கும் பாருங்கள். இந்த வட்டத்தோட சென்டர் பாயிண்ட், இந்த வட்டத்தோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கும்? தோராயமாக இங்கே இருக்காது, ஓரத்தில் இருக்காது. இந்த பக்கம் வராது. எங்கே வரும்? இந்த இடத்துல வருமா? ஒரு தோராயமாக ஒரு இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிண்ணா? இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தோராயம் தான். நம்ம ஒரு தோராயமாக பாருங்கள். இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த சுற்றுவட்டம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. இந்த இடத்துல கரெக்டாக வரும். இது 1, இது 2. இங்கே இதுக்கு நேரம் எப்படி வரும்? இதுக்கு நேரம் எப்படி வரும்? சரிங்களா? ஓகே. அப்போ எங்கன்னா 2,2. எக்ஸில் 2, ஒய்யில் 2. சரிதானே? ஒரு சுற்றுமட்ட மையம் கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி கிராஃபாக போட்டால் ஆன்சர் ஈஸியாக வரும். நம்ம பல வந்து நம்பர் வந்து கரெக்டாக போடணும். கரெக்டாக போட்டால் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2,2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர், குத்துயரம் 5 சென்டிமீட்டர். இனத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னா, ஸோ இணைகரத்தின் பரப்பளவு என்னன்னா b × h. இதில் இணைகரத்தின் அடி உயரம் h கொடுத்தாங்க, குத்துயரம் 5 கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போது 5 × 9 × 5 9 × 5 எவ்வளவு? 45. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகே. b × h. அடிப்பக்கம் கொடுத்தாங்க, உயரம் கொடுத்தாங்கல்ல.
அதே தான் சேம் கொஸ்டின்ஸ் வேணாலும் நான் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் இந்த மாதிரி இப்போ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா. பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி அடிக்கடி கொஸ்டின் கேட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஒரு வட்டத்தின் ஆரம் 20 சென்டிமீட்டர் அதிகரிக்குமானால் வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி ரொம்ப ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. பரப்பளவுனா 2 டைம்ஸ் போடுங்க. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்குது 20%. இப்போ 20/100 போடுங்க. இப்போ பரப்பளவு கேட்டால் 2 தடவை போடணும். ஓகே அப்போ 2 தடவை 20/100 நம்ம போட்டுருவோம். இப்போ நல்லா 0,0,0,0 அடிச்சுக்கலாம். இப்போ அதிகரிக்குதா குறையுதான்னு பாருங்க. ஓகேங்களா. அதிகரிக்கும் அப்படின்னா கீழே நம்பரை வச்சு கூட்டிக்கிறணும். குறையும்னா கீழே நம்பரை வச்சு கழிச்சுக்கணும். ஓகேவா. இப்போ 10 + 2 அளவு 12 டிவைட் பை கீழே நம்பர் 10 இன்ட்டு இதுவும் அதிகரிக்கும். ஏன்னா அதிகரிக்குன்னா ரெண்டுமே அதிகரிக்கும். ஓகேங்களா. அப்போ 10 + 2 12 டிவைட் பை 10. இப்போ பெருக்கலாமா 12 × 12 144 10 × 10 100. அப்போ 100% இருந்த வட்டம் 144% மாறி இருக்கு. அப்போ அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு அதிகரிச்சிருக்கு. எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னா 2 கழிச்சா 44% அதிகரிக்கும். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் ஒன். சரி இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைபரப்பு காண்க அப்படின்றாங்க. ஸோ கூம்போட வளைபரப்பு பாருங்கன்னா /RL. ஸோ எல்லுன்னா சாய் உயரம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு கூம்பு சரிங்களா. இது ஒரு உயரம் இது ஆரம். ஓகேங்களா. இது ஆரம் இது உயரம் சரிங்களா. ஓகே இதுல எல்லுன்னா என்னன்னா இந்த சாய் உயரம். இது எல்லு இது எல்லு. கிளியருங்களா. ஓகே இப்போ நம்மளுக்கு பையனம் தெரியும் ஆரம் கொடுத்துறாங்க. இதுல உயரங்களும் கொடுத்துறாங்க. ஹச் தான் கொடுத்துறாங்க. எல்லு என்னன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். கிளியரா. ஸோ இப்போ எல்லு என்னன்னா இந்த ஒரு பாருங்க இது ஒரு செங்கோண முக்கோணம். கிளியரா. செங்கோண முக்கோணம். அப்போ ஹைட் தெரியும் 6 தெரியும். இந்த எல்லு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்படி ஒரு செங்கோணம் இப்படி இருக்கலாம். ஸோ H 6 L சரிங்களா. ஓகே செங்கோண முக்கோணத்தில் ஃபார்முலா என்ன தெரியும். என்னன்னா செங்கோண முக்கோணத்தின் மீது வரையப்படும் மிகப்பெரிய பக்கமான கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்வாங்க. அதாவது 2 பக்கத்தையும் வர்க்கப்படுத்தி கூட்டுறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா L² ஈக்குவலா இருக்கும். அதாவது H² + R² = L². சரிங்களா. ஸோ இதில் H 6 கொடுத்துட்டாங்க. எவ்வளவு H வந்து பார்த்தோம்னா 24. ஓகே தானே உயரம். அப்போ 24² + R². ஆரம்ன்றது 7² = L². சரிதானே. இப்போ 24² பார்ப்போம். 24 × 24 4 16 6 மீதி 1 8 1 9. ஸோ 8 4 இதெல்லாம் கிடைக்கும் 6 17 1 மீதி 1 5. ஸோ 576 கிடைக்கும். 576 + 7 49 = L². ஸோ இது ரெண்டையும் கூட்டிடலாமா. ஏன்னா எள்ளு தேவை. ஓகேனா அப்போ 576 இது ஒரு 49 கூட்டின அளவு 15 5 மீதி 1 8 2 12 2 மீதி 1 6. ஸோ 625 = L² அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. அப்போ எள்ளு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 25². ஓகேண்ணா. ஸோ எள்ளு அளவு 25² தான் 625. அப்போ எள்ளு = அளவு 25 வரும். சரியா. அப்போ எள்ளு அளவு 25. அப்போ இந்த எள்ளு வந்து 25. சரி இதில் அப்ளை பண்ணிடலாமா. 22/7 இன்ட்டு R வந்து பார்த்தோம்னா 7 இன்ட்டு எள்ளு அளவு 25. கிளியரா. ஓகேண்ணா. ஓகே இப்போ இந்த 7 கேன்சல் ஆயிடும். சரிண்ணா. 7 கேன்சல். அப்போ 22 × 25 இருக்கும். சரி அப்போ 25 22 இருக்கிறேன். 2 10 0 மீதி 2 சரி 10 மீதி 1 2 4 4 1 5. ஸோ இதுவும் என்னதான் 5 50 கிடைக்கும். அப்போ எல்லாம் கிடைக்கும் 550 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். சரிங்களா. ஓகே இல்லை அப்படின்னா நான் தான் சொல்லல என்னன்னா எது 11ஆவது வகுப்பு தான் அதான் ஆன்சராக இருக்கும். பாருங்க 4 ஆப்ஷன் எது 11ஆவது வகுப்பு ஆப்ஷன் டி மட்டும் தான் இருக்கும். அது மாதிரி டேரெக்டாக அடிச்சலாம். இவ்வளோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை. டேரெக்டாக அடிச்சலாம். சரியா. ஓகே நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 10 சென்டிமீட்டர் × 5 சென்டிமீட்டர் × 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செவ்வக வடிவ மரப்பாறையிலிருந்து 7 சென்டிமீட்டர் உயரம் 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கூம்பு வெட்டடிக்கப்படுகிறது எனில் எத்தனை சதவீத மரக்கட்டை வீணாகும் அப்படின்றாங்க. சரிங்களா. ஓகே ஒரு இது வந்து பார்த்தோம்னா கன செவ்வகம். சரிங்களா. இது ஒரு கன செவ்வகம். இந்த ஒரு கன செவ்வகத்திலிருந்து என்ன பண்றாங்க ஒரு கூம்பு வெட்டி இருக்காங்க. சரிதானா. ஒரு கூம்புனா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு கூம்பு வெட்டி எடுத்தா மீதி எவ்வளவு வேஸ்டேஜ் ஆகும் எத்தனை % வேஸ்டேஜ் ஆகும்னு கேட்குறாங்க. சரியா. ஓகே இப்போ இதோட கன அளவுல இருந்து அதாவது கனசதுரத்தின் கன அளவுல இருந்து கூம்பின் கன அளவை கழிச்சிருவோம். கழிச்சுட்டு அந்த வேஸ்டேஜ் ஆகும்னு தெரிஞ்சிருமா. கிளியரா. ஓகேவா. ஓகே அப்போ கனசதுரத்தின் கன அளவு என்ன L × B × H. ஓகேண்ணா. ஸோ இப்போ L × கனசதுரத்தின் கன அளவு என்ன L × B × H. ஸோ எல் அளவு 10 10 × 5 50 50 × 2 100. ஓகேங்களா. இப்போ கூம்பின் கன அளவு கண்டுபிடிக்கிறோம். கூம்பின் கன அளவு என்ன 1/3/R²H. சரி 1/3 × 22/7
இன்ட்டு ஆர் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க 7 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்போ 7 இன்ட்டு 7 இன்ட்டு ஹச். ஸோ 3 சென்டிமீட்டர். சரி 7 சென்டிமீட்டர் உயரம் சரினா 3 சென்டிமீட்டர் ஆரம். அப்போ ஆர் வந்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 7. இந்த 7க்கு இந்த 7 கேன்சல், அந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மீதி அளவு 66. 2 இன்ட்டு 3 66. அப்போது நல்லா கவனிங்க, மொத்தம் 100 இருக்குது. 100ல் 66 போச்சுன்னா சரிங்களா, மொத்தம் 100%. 100%ல் 66% தான் நம்மளுக்கு யூஸ் ஆகிருக்கு. மீதி எத்தனை சதவீதம் யூஸ் ஆகலை? இது ரெண்டு இதை கழிச்சா தெரிஞ்சிருமா? 34% நம்மளுக்கு என்ன அது கண்டிப்பாக யூஸ் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா 6 சென்டிமீட்டர் சரி, ஆரம் 6 சென்டிமீட்டர், வில்லி நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கும். வில்லி நீளம்ன்றாங்களா, இந்த மாதிரி வில் இருக்கும். இதில் ஆரம் வந்து பார்த்தோன்னா 6 சென்டிமீட்டர், வில்லி நீளம் 20 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா, பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா எல் இன்ட்டு ஆர் டிவைட் பை 2. சரிதானே? எல் எவ்வளவு 20 இன்ட்டு ஆர் எவ்வளவு 6 டிவைட் பை 2. ஸோ அடிச்சா ஓர் 2 10 2 20. ஸோ 10 இன்ட்டு 6 60. ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? மில்லி நீளம் கொடுத்தா இந்த மாதிரி ஃபார்முலா பண்ணுங்க. அதே மாதிரி டிகிரியில் கொடுத்தா என்னன்னா நல்லா கவனிங்க. சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. 21 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் பரப்பளவு 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் மையக்கோணத்தை காண்க அப்படின்றாங்க. ஸோ வட்டக்கோண பகுதியின் மையக்கோண ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அது மாதிரி பரப்பளவு கொடுத்துட்டு எதுனா என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா, பரப்பளவு கொடுத்துட்டு மையக்கோணம் கேட்டாங்க. அப்போ பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டிவைட் பை 360 டிகிரி. ஸோ இதில் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னா 231 கொடுத்தாங்க. 231. இப்போ 22/7 இன்ட்டு ஆறு வந்து கொடுத்துட்டாங்க. ஆறு வந்து 21. அப்போ 21 இன்ட்டு 21 இன்ட்டு தீட்டா டிவைட் பை 360 டிகிரி ஈக்குவல் டு 231. இப்போ தீட்டா தான் தேவை, மெத்தடில் அனுப்பிச்சு கொடுக்குறோம். இப்போ அடிக்கிறாங்க அடிச்சு 1 3 3 21. சரிண்ணா? ஓகே, அப்போது நல்லா கவனிக்க. தீட்டா மட்டும் இந்த தேவை 231 இங்கே இருக்கும். டிவைட் பை 22 இங்கே வந்துச்சுன்னா டிவைட் பை 22 இன்ட்டு 3 இங்கே வந்துச்சுன்னா 3 இன்ட்டு 21. 320 இந்த கொஸ்டின் பெருக்கலாம் மாறும். அப்போ இன்ட்டு 360. இப்போ அடிக்கிறாங்க அடிச்சுக்குவோம். சரிங்களா? ஒரு 21 21 ஒரு 21 21 மீதி 2 ஒரு 21 21. ஓகேண்ணா? பாருங்க, இதில் 2 11 இருக்கும், இதில் ஒரு 11 இருக்கும். அடுத்து ஓரன் 2 ஓரன் 2 மீதி 1 8 2 16 இங்கே 0. அடுத்து 3 அடிக்கலாம். 1 3 3 M3 1 3 3 6 3 18 இங்கே 0. வேறு எதாவது அடிக்கணும் முடியாது. இப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கிறது? தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் 60 டிகிரி 60 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதோட அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, அவ்வளோதான். சரிண்ணா? ஓகே, இதோட கண்டினியூ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அதேமாரி பார்த்தோன்னா நம்ம தொடர்ந்து வீடியோஸ் நம்ம போடுவோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.